சிறகடிக்க ஆசை சீரியல்லைக்கான எபிசோடில் ரோஹிணி வந்து கிறிஷ்கிட்ட கேட்பாங்க, யாரை பார்த்துட்டு நீ பொய் சொல்ல கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி. ஒன்று பார்த்துதாம்மா, நீ வந்து மனோஜ் அப்பா வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ பொய் சொன்ன என்ன, நீனும் பொய் சொல்லுவேன், உங்ககிட்ட இருந்தாம்மா நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ரோஹிணி வந்து தேம்பி தேம்பி அலறாங்க. என் பிள்ளையோட லைஃப்பை என்னால் நாசமாக போக பார்த்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறாங்க. அடுத்த சீனில் முத்து வந்து நம்ம ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை மீனாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிந்தாமணிக்கு வந்து அவங்க எதிரியாக இருப்பாங்கல்ல, அதனால். இல்லை, நீ என்ன தான் கல்யாணம் பண்ணாலும் பேரண்ட்ஸுக்கு வந்து சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்வார். இவரும் தட்டு தம்பளத்தோடு நேராக சிந்தாமணி வீட்டுக்கு போவார். அங்கே சிந்தாமணி அவங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி கோவத்தில் இருப்பாங்க. அவங்கள கொன்று போட்டுட்டாவது என் பொண்ணை நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி சிந்தாமணி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருப்பார். அவங்க 2 பேருக்குமே நாங்கள் கல்யாணம் வச்சுருக்கோம், அதனால நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யார், அவள் எங்கே இருக்கான்னு சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி விரட்டுவாங்க. ஆனால் முத்து வந்து நீங்கள் வந்தாலும் சரி வரலனாலும் சரின்ட்டு போயிடுவார். நீ அந்த கல்யாணத்தை எப்படி நடத்துகிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.